காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான நிதி மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கிறது தமிழக அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகள், அதனுடைய அளவு எப்படி இருக்க போகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, விரிவாக பதிவு பண்ணுங்க. குடிசைகளில் குடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் புதிதாக வீடு கட்டக்கூடிய கலைஞரின் கனவு திட்டம் 2024-25 ஆண்டுக்கான அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1 லட்சம் வீடுகள் என்ற அடிப்படையில் இத்திட்டம் என்பது செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த வீடுகள் யாருக்கு கிடைக்கும் என்பதை பயனாளர்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய நடைமுறை என்பது ஊராட்சி மன்ற தலைவர், உதவி பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர், கிராம ஊராட்சி வார்டு மெம்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து குடிசை வீடுகளினுடைய அந்தந்த ஊராட்சியோட கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 360 சதுர அடி என்ற அடிப்படையில அதில் 300 சதுர அடி வீடும் 60 சதுர அடியில இடமும் என்ற அடிப்படையில அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்தான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டினுடைய அலகு தொகை என்பது 3,50,000 ரூபாய் என்ற அளவில் அதற்கான நிதி ஒதுக்கப்படும். இதுக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பணியாளர்கள் பயன்படுத்தக்கூட அந்த வீடுகள் என்பது கட்டப்படும். இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குடிசைகளுக்கு மாற்றாக கலைஞரின் கனவு திட்டம் என்ற அடிப்படையில் இந்த வீடு என்பது கட்டப்படும். அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்படும். அரசு பணியாளர்களும் இதுக்கு தகுதியற்ற பயனாளிகளாகவும் சொந்தமாக நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்கள் என்றும், புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடிசைக்கு பதிலாக இந்த திட்டத்தில் வீடு கட்ட இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகுதியற்ற பயனாளிகளின் அடிப்படையில் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடியவர்கள், நோக்கத்துக்காக குடியிருப்பவர்கள் இதெல்லாம் தகுதியற்றவை என்றும், குடிசையில ஒரு பகுதி ஆஸ்வாசத்தை சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களும் வீடு கட்ட முடியாது. சொந்தமா பட்டா இருக்கணும், நிலம் இருக்கணும். அது மூலமாகவே அவர்கள் தகுதி பெற்றவர்களாகவும் அங்க வீடு கட்டுவதற்கான நிதி கொடுக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கான நடைமுறை என்பது தொடங்கும். 2024-25 ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.